ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ போன வீடியோவில் வந்து லாங் டிவிஷன் மெத்தட், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் we will complete ரெசிடியூ மெத்தட். ஸோ we start with ரெசிடியூ மெத்தட். ஓகே சார். ஸோ ரெசிடியூ மெத்தடில் என்ன சார் சொல்கிறாங்க? ஸோ என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது எக்ஸ் ஆஃப் என், அதான் நமக்கு வேணும். ஸோ இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் ரெசிடியூஸ். ஆர்ஐங்கிறது ரெசிடியூ. ஸோ எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ரெசிடியூஸ். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, how to find the residues. ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டோம்னா ரெசிடியூஸ்ல ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸ் ஆஃப் என் கிடைச்சிரும் சார். ஓகே, ஸோ how to find the residues. ஓகேவா? ஸோ ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி we need to find the poles. poles தெரிஞ்சாதான் we can find the residues. So how to find the poles? So poles கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, so first step is find f of z. So f of zங்கிறது என்ன அப்படின்னா, f of z is equal to z power n minus 1 multiplied by x of z. So x of z தான் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. x of z is equal to, so கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் கூட என்ன பண்ணிக்கணும், z power n minus 1 மல்டிப்ளை பண்ணிட்டா we get small f of z. ஸோ இப்போ f of z கிடைச்சிடுச்சு. ஸோ அடுத்து f of zல டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ டினாமினேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வி கெட் அன் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வி நீட் டு சால்வ் தட் ஈக்குவேஷன். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா வி கெட் தி போல்ஸ். அவ்வளோதான் சார். சார் இப்போ போல்ஸ் நமக்கு கிடைச்சிடுச்சு சார். ஓகே, ஸோ போல்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த போல்ஸை யூஸ் பண்ணி வி கேன் ஃபைண்ட் தி ரெசிடியூஸ். ஸோ ஒவ்வொரு போலுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஓகே சார். ஸோ இந்த போல்ஸ், இந்த ரெசிடியூஸ் போல்ஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் ஆர் பாசிபிள். ஒன்று வந்து சிம்பிள் போல்ஸ், செகண்ட் வந்து ஹையர் ஆர்டர் போல்ஸ். ஸோ சிம்பிள் போல்ஸுக்கு என்ன ஃபார்முலா, ஹையர் ஆர்டர் போல்ஸுக்கு எப்படி ரெசிடியூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிள் போல்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு z மைனஸ் 1 இல்லை z மைனஸ் 2 இல்லை z ப்ளஸ் 1 இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஸோ இதே ஹையர் ஆர்டர் போல்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், z மைனஸ் 2 ஹோல் கியூப், z ப்ளஸ் 1 ஹோல் கியூப், இந்த மாதிரி ஹையர் ஆர்டரில் வர்றதுலாம் என்னது ஹையர் ஆர்டர் போல்ஸ். இந்த மாதிரி வெறும் z மைனஸ் 1, z ப்ளஸ் 2, z மைனஸ் 3, z மைனஸ் 5, z மைனஸ் 0.5 இந்த மாதிரி வர்றது எல்லாமே சிம்பிள் போல்ஸ். ஸோ ஓகே சார், ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா டு ஃபைண்ட் ரெசிடியூஸ் ஃபார் சிம்பிள் போல்ஸ். ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z ஃபார் z ஈக்குவல் டு a போல். ஸோ இப்போ ஏங்கிறது நமக்கு போல்ஸ். கன்சிடர் a as a pole. Residue of f of z at z equal to a போலுக்கு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா, that is equal to residue is equal to limit z tends to a z minus a multiplied by f of z. So f of z கண்டுபிடிச்சிருக்கோம், அது கூட z minus a மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும், z-க்கு பதில் a-வை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண we will get the residue. ஓகே சார். ஸோ இதே ஹையர் ஆர்டர் போல்ஸாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபார் ஹையர் ஆர்டர் போல்ஸ் ஃபார்முலா இஸ் 1 டிவைடட் பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ இங்கே என்னங்கிறது என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா n ஈக்குவல் டு 2. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்துச்சு அப்படின்னா ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த ஃபேக்டருக்கு n ஈக்குவல் டு 3. ஸோ என்ன ஆர்டர், அந்த போலோட ஆர்டர் என்ன, ஸோ அந்த ஆர்டர் தான் அது n. ஸோ n minus 1 factorial limit z tends to a d power, அதாவது டிஃபரன்சியேஷன் ஆஃப் n minus 1 divided by d z power n minus 1 z minus a whole power n f of z. ஓகேவா? ஸோ அதாவது என்ன பண்ணணும்னா z minus a whole power n f of z ஃபர்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஆன்சர் வந்தது இல்லையா? ஸோ அதுக்கு
we need to differentiate. So differentiate பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு டேக் லிமிட். அந்த ஆன்சர் கூட ஒரு ஆன்சர் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆன்சர் கூட நான் என்ன பண்ணணும் 1 divided by n minus 1 factorial multiply பண்ணிக்கணும் சார். So this is the procedure for higher order poles. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் 1 டிவைடட் பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியலால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான் சார். ஸோ மேக்ஸிமம் ஹையர் ஆர்டர் போல்ஸும் வரலாம், சிம்பிள் போல்ஸும் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் தி ப்ராப்ளம். ஓகே சார். ஸோ திஸ் இஸ் ரெசிடியூ மெத்தட். ஓகே சார். ஸோ இந்த மாடலில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Okay. So using residue method, find the inverse Z transform of x of z is equal to z plus 1 divided by z plus 0.2 z minus 1. So ROC is greater than 1. Right? Okay, sir. So the ROC பத்திலும் பெருசா கவலைப்படாதீங்க. So try to solve this x of z equal to term alone. So ROC பத்தி ரொம்ப வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. அதை பொறுத்து அதுக்காக ரொம்ப ஒரி பண்ணிக்க மாட்டோம். ஆக்சுவலாக அதுவும் முக்கியம்தான். ஸோ அதை பற்றி லாஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அது ஆர்ஓசி பற்றி நமக்கு கவலை இல்லை. ரைட்டா? ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 1 டிவைட் பை இசட் ப்ளஸ் 0.2 மல்டிப்ளைடு பை இசட் மைனஸ் 1. சரியா? ஓகே சார். ஸோ இது எப்படி சார் ரெசிடியூ மெத்தடில் சால்வ் பண்ணுறது? ஸோ இங்கே வந்து ஃபேக்டர்ஸாகவே வந்துடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா இன்கேஸ் குவாட்ராட்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சம்மில் வந்து நமக்கு ஃபேக்டர்ஸாகவே வந்துடுச்சு. ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். First step is to find poles. So what is the pole? So what is the pole? பார்த்தோம்னா first step வந்து f of z வேணும். So f of z is z power n minus 1 f of z. So z power n minus 1 into x of z. f of z is equal to z power n minus 1 x of z. So this is equal to z power n minus 1. My x of z is z plus 1 divided by z plus 0.2 z minus 1. So f of z கிடைச்சிச்சு. Okay sir. So next step. So next step is to find the equate denominator equal to 0. So இங்க denominator f of z ஓட denominator என்ன அப்படின்னா z plus 0.2 z minus 1 equal to 0. Denominator equate to 0 பண்ணுங்க. So we will get the poles. So z is equal to minus 0.2 ங்கிறது ஒரு pole, z equal to 1 equal pole. So these two are the poles. Therefore poles are z equal to 1, z equal to minus 0.2. So we get the poles. So poles பிரச்சனை முடிஞ்சு சார். So அடுத்து we need to find the residues. So to find residues. Okay sir, residue கண்டுபிடிப்போம். So ரெண்டு poles இருக்கு. First 1ங்கிற pole எடுத்துப்போம். So residue of f of z at z equal to pole 1. So ரெண்டுமே simple pole தான், repeat ஆகல. So ரெண்டுமே simple pole தான். So equal to formula என்னது? What is the formula? Limit z tends to a, z minus a, f of z. So limit z tends to a, limit z tends to a வந்து இங்க 1, z minus a, f of z. So சைடில் இங்க ஃபார்முலா எழுதிடலாம்.
So formula is residue of f of z for z equal to a equal to limit z tends to a z minus a f of z. ஓகே சார். ஸோ நமக்கு இங்கே a வந்து 1. ஸோ பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லிமிட் z tends to 1 z minus 1. ஸோ f of z. ஸோ f of z கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? ஸோ f of z is z power n minus 1 z plus 1 divided by z plus 0.2 z minus 1. So f of z substitute பண்ணிட்டோம். ஸோ இப்போ simplify பண்ணுவோம். ஸோ simplify பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு z minus 1 term cancel ஆகிடும். இங்கே ஒரு z minus 1 term cancel ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஸோ z power n minus 1 into z plus 1 divided by z plus 0.2. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிமிட் இருக்கும். ஸோ லிமிட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ லிமிட் எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு லிமிட் z டென்ஸ் டு 1. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ லிமிட் அப்ளை பண்ணோன்னா 1 பவர் n மைனஸ் 1 மல்டிப்ளைடு பை 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0.2. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1 power n minus 1 is 1 தான். சரியா? ஸோ 1 plus 1 is இல்லைன்னா எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. n minus 1 1 plus 1 is 2 divided by 1 plus 0.2 is 1.2. ரைட்டா? ஸோ 1 power n minus 1. ஸோ residue of f of z for z equal to 1 is 2 divided by 1.2. So 2 divided by 1.2 can be written as 20 by 12. 20 by 12 is 5 by 3. Okay. Yes. So ஒரு ரெசிடியூ வந்து 5 by 3 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ நம்ம செகண்ட் ரெசிடியூ கண்டுபிடிப்போம். ஸோ செகண்ட் ரெசிடியூ இஸ் ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to ரெண்டாவது போல் என்னது மைனஸ் 0.2. ஸோ இங்கே z equal to minus 0.2 equal to, so as per definition, limit z tends to a. A is minus 0.2 z minus a. so z minus a அப்படின்னு வரும்போது மைனஸ் இன்னொரு ஒரு மைனஸ் வரும். so we will get z plus 0.2 into f of z. f of z is z power n minus 1 z plus 1 divided by z plus 0.2 z minus 1. ஓகே சார். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இங்கே ஒரு z plus 0.2 இங்கே ஒரு z plus 0.2 கேன்சல் ஆகிடும். ஸோ we get the answer as limit z tends to minus 0.2 z power n minus 1 z plus 1 divided by z minus 1. ஓகே சார். ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் லிமிட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 0.2 ஹோல் பவர் n minus 1 minus 0.2 plus 1 divided by minus 0.2 minus 1. So I can write it as minus 0.2 whole power n minus 1
multiplied by 0.8 divided by minus 1.2. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆஸ் யூஷுவல் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ 0.8 டிவைடட் பை பண்ணோம் அப்படின்னா வி கெட் minus 8 divided by 12. So I can write it as 2 by 3. So minus 0.2 whole power n minus 1 2 by 3. Okay, so second residue கண்டுபிடிச்சாச்சு. So this is second residue. So இப்போ ரெண்டு ரெசிடியூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். So second residue is residue of f of z at z tends to minus 0.2. Okay, so final answer is x of n. So x of n is equal to summation of residues. So first residue என்னது 5 by 3. Second residue என்னது minus so first residue 5 by 3 plus second residue is minus 0.2 whole power n minus 1 2 by 3. So lastல என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு u of n போட்டுக்கோங்க. So 5 by 3 u of n plus minus 0.2 whole power n minus 1 2 by 3 u of n. So x of n. So this is the final answer. Right. So this is the residue method. So first வந்து poles கண்டுபிடிக்கணும். poles கண்டுபிடிக்க f of z கண்டுபிடிக்கணும். அடுத்து denominator equate to 0. அதுக்கு solution கண்டுபிடிச்சா we get the poles. So அது simple போல higher order poles அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஒவ்வொரு போலுக்கும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரெசிடியூவில் ஆட் பண்ணிட்டா we will get the inverse z transform. So next, so அடுத்த problem, by using residue method find the inverse z transform of x of z is equal to z divided by z minus 2 into z minus 3 where ROC z less than 2. Okay sir. So x of z எழுதியாச்சு. So first we will find the number of poles. So f of z equal to z power n minus 1 x of z power n minus 1 into x of z substitute பண்ணியாச்சு. Equate denominator of f of z equal to 0. So பண்ணேனா we get the two poles z equal to 2 z equal to 3. So z equal to 2 and z equal to 3 lie outside the ROC. ROC என்ன சொல்லியிருக்காங்கன்னா z is less than 2. 2 விட கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா 2 and 3 கிடைச்சிருக்கு. ஸோ 2 விட அதிகமா கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ லைஸ் அவுட்சைட் தி ROC. ஸோ இட் இஸ் நான் காசல். இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் இல்லாமலேயும் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் போல்ஸ் ஆர் 2 and 3. ஸோ இப்போ ரெசிடியூ கண்டுபிடிப்போம். ஸோ 2க்கும் 3க்கும் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2க்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to 2. So formula is limit என்ன formula, residue of f of z for the pole z for the pole a அப்படின்னா formula is limit z tends to a for the pole z equal to a equal to limit z tends to a z minus a f of z. Okay,
ஸோ இங்கே வந்து ஏ வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ z minus 2 into z power n minus 1 f into z by z minus 2 into z minus 3. ஸோ f of z சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா z minus 2, z minus 2 will get cancelled. So z power n minus 1 into z by z minus 3 இருக்கும். ஸோ இதில் zக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ சப்ஸ்டியூட் 2. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 power n minus 1 into 2 divided by 2 minus 3 நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் என்னன்னு பண்ணிக்கலாம்னா 2 into 2 power n minus 1 divided by minus 1 ஸோ equal to minus 2 multiplied by 2 power n minus 1 இப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 into 2 power n minus 1 நம்ம என்னன்னு எழுதலாம்னா 2 into 2 power n into 2 power minus 1 எப்படி எழுதணும்னா 2 into 2 power n into 2 inverse நம்ம 1 by 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1 by 2 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்க 2 இந்த 2 ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு we get 2 power n அப்படின்னு வரும். ஸோ எப்படியாலும் எழுதிக்கலாம். நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான். நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதுவும் பண்ணலாம் இல்லை இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஸோ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்து z equal to 3 போலுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ z tends to limit z tends to 3 z minus 3 into f of z. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு z minus 3 இங்கே ஒரு z minus 3 கேன்சல் ஆகிடும். ஸோ z power n minus 1 into z divided by z minus 2 we get. ஸோ இங்கேயும் அதே சேம் திங் அப்ளைடு ஹியர். ஸோ இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னா 3 power n minus 1 into 3 divided by 3 minus 2. So we get 3 into 3 power n minus 1 divided by 1. இப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் 3 into 3 power n into 3 power minus 1. So we get 3 into 3 power n into 1 by 3. So we get 3 power n. ஸோ எப்படி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். ஓகேங்களா? இதோட விடுறதுனாலும் விட்டுடலாம். இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டேர்மோட நம்ம விட்டுடலாம். திஸ் இஸ் ஆல்சோ ஓகே. இல்லை சார் ஐ எம் வெரி குட் இன் மேக்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டெப் வரைக்குமோ நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரெண்டு ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ x of n is equal to summation of Ri. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் போட்டிருப்பாங்க. இந்த மைனஸ் இதுக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, நான் காசல் ROC வந்து z less than 2. ஸோ z less than 2 அப்படிங்கிறதுனால 2க்குள்ளே தான் வரணும். ஆனால் 2 and 3 வந்திருக்கு. ஸோ லைஸ் அவுட் சைட் தி ROC. ஸோ இட் இஸ் நான் காசல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம்னா இங்கே ஒரு மைனஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டு ரெசிடியூஸ் மைனஸ் 2 power n ப்ளஸ் 3 power n. ஸோ ரெண்டு ரெசிடியூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நான் காசல்னு சொன்னதுனால இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? we have added u of n minus 1. u of minus n minus 1 இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் சார். So this is residue method. So இந்த வீடியோவில் நம்ம inverse z transform by using residue method நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be seeing the fourth method, convolution method. ஸோ கன்வல்யூஷன் மெத்தட் மூலயமா எப்படி இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு
அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.